வெல்கம் டு சினிமா போகன். இன்னைக்கு நம்ம போகன் சினிமாட்டிக் அப்டேட்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. விஜய் அவர்களோட கடைசி படமான தளபதி 69 படத்தோட டைட்டிலுடன் கூடிய போஸ்டர் கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியாயிருந்தது. அந்த போஸ்டர்ல இந்த படத்தோட டைட்டிலான ஜனநாயகன் அப்படின்ற டைட்டிலை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் ஒரு போஸ்டர் தான் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில படத்தோட டீம் 2 போஸ்டர் ரிலீஸ் பண்ணி விஜய் ஃபேன்ஸை சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலையில போஸ்டர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு நல்ல அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ஜனநாயகன் படம் வர 2026 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இந்த மாசம் Feb 14 முன்னிட்டு வெளியாக இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல விஜய் அவர்களும் பூஜா ஹெக்டே அவர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு பெப்பியான சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிளா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் சமீபத்தில் நடித்த பல படங்கள் தோல்வியிலேயே முடிஞ்சது. உதாரணத்துக்கு மழை பிடிக்காத மனிதன், ஹிட்லர், இந்த படம்லாம் பெரிய வரவேற்பை பெறல. இந்த நிலையில ஒரு முக்கியமான இயக்குனரோட விஜய் ஆண்டனி அவர்கள் சேர்ந்து இப்போ ஒரு படம் வெளியாக இருக்கு. ஆமாங்க, அருவி, வாழ் போன்ற படங்களை இயக்குன அருண் பிரபு புருஷோத்தமன் அவர்களோட இயக்கத்துல விஜய் ஆண்டனியோட 25வது படமான சக்தி திருமகன் அப்படின்ற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இசையை அமைச்சிருக்காரு. இந்த நிலையில இந்த படத்தோட அப்டேட்ல இருக்கிற இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படம் தெலுங்குல பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கிற படத்துக்கும் பராசக்தின்னு தான் டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் இந்த வருஷத்தோட சம்மர்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத. கடைசியா சூர்யா அவர்கள் நடிப்புல ஏஆர் முருகதாஸ் இயக்கி வெளியான 7ஆம் அறிவு படத்துக்கு ஸ்பெஷலா பெய்டு பிரீமியர் நடத்தினாங்க. பல வருஷம் கழிச்சு இப்போ அஜித் நடிப்புல ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல வெளியாக இருக்கிற குட் பேட் அக்லி படத்துக்கும் பெய்டு பிரீமியர் ஒன்று நடத்துறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த பெய்டு பிரீமியர் அதாவது வர ஏப்ரல் 10ஆம் தேதி அபிஷியலா குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகிறதா நமக்கு ஆல்ரெடி அப்டேட் கிடைச்சிருந்தது. அதுக்கு ஒரு நாள் முன்னாடி இந்த பெய்டு பிரீமியரை கண்டக்ட் பண்ண படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்றத. சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது படமான பராசக்தி 1965 அப்படின்ற படம் சுதா கோங்கராவோட இயக்கத்துல பரபரப்பா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல ரவி மோகன் அவர்கள் வில்லனா நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அதர்வா போன்ற பல நட்சத்திரங்கள் இந்த படத்துல இணைந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அருண் பிரபு புருஷோத்தமனோட டைரக்ஷன்ல விஜய் ஆண்டனி நடிக்கிற படத்துக்கும் அதே பராசக்தின்ற டைட்டில் தெலுங்குல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. இந்த நிலையில அந்த டைட்டில் பத்தின பல இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. விஜய் ஆண்டனி அவர்களே அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல அந்த பராசக்தின்ற டைட்டிலை அவர் எப்ப ரிஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்றத போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தியை ப்ரொடியூஸ் பண்ற டான் பிக்சர்ஸும் அதுக்கான கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில சிவாஜி கணேசன் அவர்கள் நடிச்ச பராசக்தி படம் 75 ஆண்டுகளை நெருங்க போகுது. அந்த 75வது ஆண்டை கொண்டாடும் விதமா பராசக்தி படத்தை டிஜிட்டலைஸ் பண்ணி அந்த பட நிறுவனம் ரீரிலீஸும் பண்ண இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பராசக்தி படத்தை தயாரிச்ச நிறுவனம் அந்த பராசக்தி டைட்டில நாங்க யாருக்குமே கொடுக்க மாட்டோம், அந்த டைட்டில யாருமே யூஸ் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த படத்தை தயாரிச்ச நிறுவனம் அதோட ரைட்ஸ் எல்லாம் ஏவிஎம்க்கு கொடுத்துட்டதால இப்போ அவங்களால பராசக்தின்ற டைட்டில ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனா ஏவிஎம் நிறுவனம் டான் பிக்சர்ஸ்க்கு தான் அந்த பராசக்தின்ற டைட்டில கொடுத்திருந்தாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த பராசக்தின்ற டைட்டில் யாருக்கு போகுதுன்றத. 1965 காலகட்டங்கள்ல நடந்த அரசியலையும் அப்ப இருக்கிற இந்தி திணிப்பை பத்தியும் இந்த படம் ஸ்ட்ராங்கா பேசுது. இந்த நிலையில இந்த படத்துல சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ராஜேந்திரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தோட அப்கமிங் அப்டேட்ஸை பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம ஜிவிஎம் அவர்களோட டைரக்ஷன்ல விக்ரம் அவர்கள் நடித்த துருவ நட்சத்திரம் படம் பல வாட்டி ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியும் ரிலீஸ் ஆகாமலே இருந்தது. இந்த நிலையில துருவ நட்சத்திரம் படத்துக்கு இப்போ ஒரு பாசிட்டிவான நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். துருவ நட்சத்திரம் படம் இந்த வருஷம் மே மாசம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த படத்து மேல இருக்கக்கூடிய பல இஷ்யூஸ் இப்போ சால்வ் ஆகி இன்னும் 1-2 இஷ்யூஸ் தான் இருக்கிறதாகவும் அதை கூடிய சீக்கிரம் கிளியர் பண்ணி இந்த வருஷம் மே மாசம் துருவ நட்சத்திரம் படம் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு.
மகிழ் திருமேனியோட டைரக்ஷன்ல அஜித் குமார் நடிச்சு இன்னும் 5 நாள்ல ரிலீஸுக்கு பரபரப்பா ரெடியா இருக்கிற படம் தான் விடாமுயற்சி. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்துல இருந்து ஒரு சில அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். முதலாவதா இந்த படம் சென்சார்ல UA சர்டிஃபைட் ஆயிருக்கு. above 16 ஏஜ்ல இருக்கிற எல்லாருமே இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டு சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அஜித் அவர்களோட கேரக்டர் பேரு இந்த படத்துல அர்ஜுன் அப்படின்னு அஜித் அவர்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம அஜித் அவர்கள் நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படத்தோட அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் ஒரு 1 மினிட்டுக்கு இந்த வாரம் வீக்கெண்ட்ல ரிலீஸ் ஆக இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அருண் அவர்கள் இயக்கத்துல விக்ரம், S.A. சூர்யா, துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற வீர தீர சூரன் படம் ரிலீஸ் டேட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில ஒரு சில OTT சேல்ஸ் காரணமா இந்த படத்தோட ரிலீஸ் டேட் இன்னும் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனாலுமே படக்குழு தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த அபிஷியல் நியூஸுமே வெளியாகல. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் வீர தீர சூரன் போஸ்ட்போன் ஆகுதா இல்ல சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்றாங்களான்னு. சூர்யா அவர்கள் RJ பாலாஜி இயக்கத்துல இப்போ அவரோட 45வது படத்தை பரபரப்பா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில அந்த படத்தோட ஷூட்டிங் நேத்துல இருந்து பிரசாத் லேப்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. படத்தோட வேலைகள்லாம் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். படத்தோட டைட்டிலுடன் கூடிய ஒரு சின்ன டீசர் கூடிய விரைவில் வெளியாக இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த படத்தோட வேலைகள் ரொம்ப விரைவா நடந்துட்டு இருக்கிறதால இந்த வருஷத்திலேயே ஏதாவது ஒரு மாசத்துல அந்த படம் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம் படக்குழு என்னென்ன மாதிரி அப்டேட்ஸ் நமக்கு தராங்கன்னு. அது மட்டும் இல்லாம மலையாளத்துல பிரபல நடிகரான பாசில் ஜோசப் அவரோட இயக்கத்துல சூர்யா அவர்கள் ஒரு படம் நடிக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது சூர்யா அவர்களோட 47வது படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னன்னா சூர்யாவோட 47வது படத்தை மம்முட்டி அவர்களோட மம்முட்டி கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இதை பத்தின அபிஷியல் அப்டேட் கூடிய விரைவில் வெளியாக இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சு ரிலீஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிற படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் மத்தியில பயங்கரமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மீண்டும் இன்னொரு வாட்டி கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா இந்த காம்போ சேர இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இந்த நிலையில அந்த அடுத்த ப்ராஜெக்டோட அப்டேட்டுமே கூடிய சீக்கிரம் அபிஷியலா வெளியாக இருக்கு. நம்ம STR அவர்களுக்கு வெந்து தணிந்த காடு அந்த படத்துக்கு அப்புறம் பெருசா எந்த படமுமே வெளியாகல. அதுக்கு அடுத்ததா 10 தலை அப்படின்னு ஒரு படம் வெளியாச்சு. அதுலயுமே அவரு சோலோ ஹீரோவா நடிச்சு வெளியாகல. அதன் பிறகு அவர் லைனப்ல பல இயக்குனர்கள் இருக்காங்க. அவரு இந்த இயக்குனரோட படம் பண்றாரு, அந்த நிறுவனத்தோட படம் பண்றாரு, பல தகவல்கள் வந்துட்டு இருந்தது. இந்த நிலையில அந்த லைனப்ல இருந்த முக்கியமான ஒரு இயக்குனர் தான் தேசிங் பெரியசாமி. துல்கர் சல்மான் அவர்களை வச்சு கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற ஒரு சூப்பர் படத்தை இயக்கி இருந்தாரு. அதுக்கப்புறமா அவரு ரஜினி அவர்களை வச்சு படம் இயக்க போறதாலாம் பல தகவல்கள் வந்திருந்தது. ஒரு வழியா கடைசியா அவரு நம்ம STR அவர்களை வச்சு படம் இயக்க போறாரு அப்படின்ற அறிவிப்பும் வந்து அதுக்கப்புறம் அந்த படத்துக்கான வேலைகளும் ஆரம்பிச்சது. ஒரு சில ஃபண்டிங்ஸ் காரணமா இன்னும் அந்த படம் டேக் ஆஃப் ஆகாம இருக்கு. ஆனா அந்த படம் வர்றப்போ அந்த படம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சினிமா வட்டாரங்கள்ல இருந்து அந்த கதை பயங்கரமா இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப சமீபத்துல டிராகன் படத்தை இயக்கிட்டு இருக்கிற அஸ்வத் மாரிமுத்தோட டைரக்ஷன்ல AGS ப்ரொடக்ஷன்ல STR அவர்கள் ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு அபிஷியல் அப்டேட் வெளியாயிருந்தது. அதோட தொடர்ச்சியா டிராகன் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளை STR அவர்களே பாடி கொடுத்திருந்தாரு. இது மட்டும் இல்லாம பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் அவர்கள் STR 51 டைரக்ட் பண்ண இருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா இவ்வளவு லைனப்ஸ் இருந்தாலுமே இன்னும் கொஞ்ச நாள்ல அவருக்கு வெளியாக இருக்கிற படம் தக் லைஃப் தான். பொறுத்திருந்து பார்ப்போம் STR படங்களோட அப்டேட்டும் தக் லைஃப் படமும் எப்படி இருக்கும் அப்படின்றத. நம்ம ரவி மோகன் அவர்களோட நடிப்புல டாடா படத்தோட இயக்குனரான கணேஷ் K. பாபு அவர்களோட இயக்கத்துல கராத்தே பாபு அப்படின்ற படத்தோட டீசர் வெளியாகி இருந்தது. ஒரு பொலிட்டிக்கல் பேக்டிராப்போட வெளியாயிருந்த இந்த கராத்தே பாபு படத்தோட டீசர் ரசிகர்களிடையே ஒரு பயங்கர வரவேற்பு பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த படத்தோட படப்பிடிப்பு படபடப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு படக்குழுல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு இருந்தாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் கராத்தே பாபு படம் எப்படி இருக்கும் அப்படின்றத. சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சந்தானம் அவர்களோட நடிப்புல வெளியான படம் தான் DD ரிட்டர்ன்ஸ். இப்ப அந்த DD ரிட்டர்ன்ஸ் படத்தோட செகண்ட் பார்ட் அதாவது DD நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. அந்த படத்துல சந்தானம் அவர்களோட சேர்ந்து யாஷிகா, நிழல்கள் ரவி, கௌதம் வாசுதேவ் மேனன் போன்ற பல நட்சத்திர பட்டாளங்கள் அந்த படத்துல இருந்தாங்க. ஒரு வழியா இப்ப அந்த படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில அந்த படம் மே மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.
லோகேஷ் கனகராஜ் அவர்களோட டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்சு வெளியான படம் தான் கைதி. அந்த படம் வந்த சமயத்துல பயங்கர வரவேற்பு பெற்றிருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாநகரம் அப்படின்னு ஒரு படம் இயக்கியிருந்தாலும் கைதி படம் அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேம் வாங்கி கொடுத்திருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவரு மாஸ்டர், விக்ரம், லியோ போன்ற படங்களை இயக்கி இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களை வச்சு கூலி அப்படின்ற ஒரு படம் இயக்கிட்டு இருக்காரு. அந்த படம் வந்த சமயத்திலே கைதியோட பார்ட் 2 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில கைதி படத்தோட பார்ட் 2 அவரு கூலி படத்தோட ஷூட்டை முடிச்சிட்டு வந்தோடனே ஸ்டார்ட் ஆக இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் அபிஷியலா கிடைச்சிருக்கு. கைதி பார்ட் 1 படத்துல பெருசா ஃபீமேல் லீட் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கைதி பார்ட் 2 படத்துல கர்ணன் படத்துல நடிச்ச ராஜிஷா விஜயன் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் கைதி 2 பட டீம்ல இருந்து என்னென்ன அபிஷியல் அப்டேட்ஸ் அப்கமிங்ல கிடைக்குதுன்றத. சமீபத்தில் வெளியாகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருந்த லப்பர் பந்து படத்தோட இயக்குனர் தமிழரசன் பச்சைமுத்து அடுத்து என்ன படம் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த நிலையில அவரு டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷன்ல தனுஷ் அவர்களை வச்சு ஒரு படம் பண்ண இருக்காரு அப்படின்ற ஒரு அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. மோஸ்டா அந்த படத்தோட ஷூட்டிங் இந்த வருஷம் மே ஜூன் மாசத்துல தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. போன வாரம் தனுஷ் அவர்களுக்கு அந்த படத்தோட கதையை தமிழரசன் பச்சைமுத்து சொன்னதாகவும் அந்த கதை தனுஷுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த படத்தோட ஷூட்டிங்ல சீக்கிரமாவே கலந்துக்க தனுஷ் ரொம்பவே ஆர்வமா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழரசன் பச்சைமுத்து தனுஷ் காம்போ ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்றத. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.